உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றதுக்கு சரியான ஏஜ் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சரியான ஏஜ்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் என்னைக்கு முதல்ல உங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அன்னிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க என்னோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வீடு வாங்குறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் அ கன்சம்ஷன். நீங்கள் அந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க. எப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சொல்லலைனாக்கா ஏதாவது செகண்ட் ஹவுஸ் ஆர் தேர்ட் ஹவுஸ். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆரம்பிக்கிறதே ரொம்ப லேட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையோ எதுலையுமே ரொம்ப லேட்டு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ஏர்லியாக பிளான் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் ஏர்லியாகவே பிளான் பண்ணுங்கள். ஏர்லியாகவே பிளான் பண்ணிட்டு யூ பை அ குட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பேஸ் பாலிசி ஒரு 10 லட்ச ரூபா பேஸ் பாலிசி இருக்கும். டாப் அப் ஒரு ஃபைனாக ஒரு 50 to 90 lakhs இருக்கிற மாதிரி, ஒரு 1 crore இருக்கிற மாதிரி ஒரு டாப் அப்போட ஃபேமிலி ஃப்ளோட்டராக நீங்கள் வாங்கி வச்சிங்க. தென் யூ நீட் நாட் worry about it. ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் ஏர்லி. அப்போ தான் நம்ம பணத்தை கரெக்டாக சேவ் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைசி நேரத்தில் இப்படி அன்னெசரி பிபி, அன்னெசரி ஹார்ட் பர்ன்ஸ். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விருக்ஷம் ஃபின்மார்ட் பிரைவேட் லிமிடெடுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஏர்லி ரிட்டையர்மெண்ட்லாம் பிளான் பண்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட்கான அவேர்னஸ் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றதுக்கு சரியான ஏஜ் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சரியான ஏஜ்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் என்னைக்கு முதல்ல உங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அன்னிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஏர்லி த பெஸ்ட். ஸ்டார்ட் ஏர்லி. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர் ஆர் மும்பை இந்த ஊரில் டிராஃபிக் இது பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும்னு வச்சுக்கோங்களேன், யூ நீட் டு ஸ்டார்ட் ஏர்லி. சப்போஸ் ஒருத்தர் ஒரு 8 மணி ஆஃபீஸ்னாக்கா 7 மணிக்கு கிளம்புனா தான் ஒரு 8 மணிக்கு போய் சேர முடியும். அதே நான் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பாதி நாள் அவரால் அந்த இடத்துக்கே போய் சேர முடியாது. சில சமயம் ஆஃபீஸ்க்கு போகாமல் இருப்பார், சில சமயம் ரொம்ப லேட்டாக போவார். ஸோ அதனால என்ன கேட்டு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். அதனால அந்த ஏஜ் ஆஃப் 25 வயசுல ஆரம்பிக்கிறாரு, 23-25 வயசுல ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், 45 வயசு வரைக்கும் அவர் சேர்த்து வைக்கட்டும். அவருடைய பணத்தை மாசம் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்லயோ வேற இஸ் கெட்டிங் அ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருந்து சேர்த்து வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், at 45 years he can create a good amount of corpus and live it for next 15 years. It will have a compounding effect. Compounding effect இருந்து வச்சுக்கோங்களேன், 60 வயசுல கம்ஃபர்டபுளா he can lead his life. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கால்வாசி பேருக்கு ஹோம் லோன், இஎம்ஐ இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலாக இது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் ரேட்டுமே கூட வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நபர் இப்போ இந்தியாவில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ அமௌண்ட், சரி எவ்வளோ கார்பஸ் அவருக்கு தேவைப்படுது? இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்கோங்களேன், பர்சன் இன்னைக்கு ஒரு 35 வயசுல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மாச செலவுகள் 50,000 ரூபானாக்கா வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா ஆகுது. வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா அசம்ஷன்ஸ். அவர் 35 வயசுல இருக்காரு, நான் இன்னொரு 90 வயசு வரைக்கும் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 55 வயசு, 55 வருஷம் he need to spend. அந்த 55 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 3.3 crores or 3.5 crores தேவைப்படும். இன்னைக்கு 3.3 crores 3.5 crores இன்னைக்கு இருக்க கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், then he can comfortably he can retire. He can invest right now. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து அவர் SWP வாங்கிட்டு கம்ஃபர்டபுளாக he can lead a life. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்காது. சில விஷயத்துலலாம் சில பேரால் அது முடியாது. சில பேர் 60 வயசுல இருப்பாங்க, அவங்க இந்த நேரத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு 4லேருந்து 5 கோடியாவது வேணும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அதே ஒரு 40 வயசுல இருக்கவர் நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக செலவு பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அதில் லீட் பண்ணுறதுக்காக பணம் வேணும், ஸ்பெண்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன், he need to create a corpus அட்லீஸ்ட் 10லேருந்து 14 கோடி கார்பஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அவருக்கு மாச செலவுகள் மினிமம் 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 14லேருந்து 15 கோடி கார்பஸ் கிரியேட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் டிஃபர் ஆகும். இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு பிளான்ல அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும் போலாமா, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் போலாமா, இதை தவிர்த்து எஃப்டி, ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ், ரியல் எஸ்டேட் இது மாதிரி ஏதாச்சும் அலோகேஷன் போலாமா சார்? இன்றைய காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்லையோ கோல்டுலையோ இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசுறது ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி இன்னும் அவேர்னஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இல்லை பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன்,
அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ப்ரிடாமினென்ட்லி ஈக்விட்டி ரிலேட்டட் த மியூச்சுவல் ஃபண்டு, கொஞ்சம் என்பிஎஸ் அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ரியல் எஸ்டேட் வந்து இப்போ வந்து நான் யாருக்கும் அவ்வளோவா சொல்கிறது இல்லை. ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே வந்து நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய முதல் இது வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த வீடு வாங்குறீங்க, நீங்கள் தங்கி இருக்கீங்க அந்த வீட்டில் வந்து இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் ஒன்லி அ கன்சம்ஷன். நீங்கள் அந்த வீட்டில் இருந்துன்னு தான் நீங்கள் அந்த வீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் இன்கம்லாம் நீங்கள் ஜென்ரேட்டே பண்ணவே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க என்னோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வீடு வாங்குறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் அ கன்சம்ஷன். நீங்கள் அந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க. எப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சொல்லலைனாக்கா, when you have your second house or a third house, அப்போதான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் அங்கேருந்து உங்களுக்கு வரும் பாருங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு புட் மணி இன் டு தி கோல்டு. கோல்டை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னாக்கா 2021 நீங்கள் கோல்டில் போட்டிருந்தீங்கன்னாக்கா then that will be a fantastic return. கோல்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னாக்கா. one of my client who invested in gold 2021ல இன்வெஸ்ட் பண்ணது, அன்னைக்கு போட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி வந்து இன்னைக்கு 7.5 கோடி ஆயிருக்கு அவருக்கு வந்து. So you need to identify when to enter into the gold. This is not the right time to enter into the gold. ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. 40 இயர்ஸ்க்கு மேல ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்துட்டு வந்து மொத்தமா வச்சுட்டு ரியல் எஸ்டேட்லயோ இல்ல எஃப்டிலயோ போட்டு அப்படி எனக்கு லாஸ்ட் டைம்ல வந்து எஃப்டி மட்டும் போதும், அது வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதும், இல்ல ஒரே ஒரு வீடு மட்டும் போதும், இது மட்டும் போதும்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆரம்பிக்கிறதே ரொம்ப லேட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையோ எதுலையுமே வந்து ரொம்ப லேட்டு. அண்ட் டிபெண்டிங் ஒன்லி ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இல்லைனாக்கா அந்த மாதிரி பாண்ட்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ரொம்ப ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ட்ரிபிள் ரேட்டட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி ரேட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே த ரிட்டர்ன்ஸ் ஆர் சம்வேர் ஒர்க்கிங் அரௌண்ட் 6-8% மேலே அங்கே ரிட்டர்ன் இருக்காது, விச் இஸ் நாட் ஈவன் பீட்டிங் யுவர் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. அது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து வச்சுங்களேன், பீப்புள் வந்து தங்களுடைய தேர் நாட் பிளானிங் தேர் லாங்குவிட்டி. நாங்கள் எவ்வளோ நாள் இருப்போன்றதை வந்து சில பேர்லாம் நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லை. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் தெர் இஸ் நோ கிளியர் ரிட்டையர்மெண்ட் நம்பர்ஸ். எவ்வளோ கார்பஸ் வேணும், எவ்வளோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குன்ற அந்த கால்குலேஷனே நிறைய பேர் பண்ணுறது இல்லை. அதுவும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸு. அது தவிர டிபெண்டிங் ஆன் சில்ட்ரன், தட் இஸ் த பிக்கஸ்ட் பிளண்டர் டுடே பீப்புள் ஆர் டூயிங். ஸோ அதை தயவு செஞ்சு டிபெண்டிங் ஆன் சில்ட்ரன்றதை வந்து முதல்ல வந்து anybody who is planning for retirement, they should avoid this. அதுக்கப்புறமா அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அசட் அலோகேஷன் பண்ணியிருந்தாங்கனாக்கா கரெக்டான அசட் அலோகேஷனில் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதை வந்து ப்ராப்பராக ரீபேலன்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஒவ்வொரு பீரியடில் வந்து ப்ராப்பராக ரீபேலன்ஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா தென் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை தே கேன் அவாய்ட் இட். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது நிறைய பேர் பண்ண பண்ணுறாங்க. நிறைய பேர் இன்னொன்று வந்து டாக்ஸேஷனை ஒழுங்காக பார்க்குறதே கிடையாது. நான் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுடுவேன், அது அப்படியே சில இடத்துல வந்து நிறைய மேலே போயிட்டு இருக்கோம். ஆனால் சில சமயத்தில் வந்து அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் எரோடெல்லாம் ஆகும், சில சமயம் 50%லாம் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து ப்ராப்பராக ரீபேலன்சிங்லாம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை தே கேன் அவாய்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்த ப்ராஃபிட் வந்து நான் எதுக்கு டாக்ஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க. சி வென் யூ கிரியேட் அ வெல்த்தை கிரியேட் பண்ணுறச்சே வந்து டாக்ஸ் இஸ் ஒன்லி எ மினி ஸ்கூல். ஸோ ப்ளீஸ் பே த டாக்ஸ். நான் டாக்ஸ் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணுவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டாக்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்களோ சமயத்தில் நீங்கள் வந்து யூல் பி லூசிங் யுவர் கார்பஸ். ஸோ வென் எவர் யூ காட் அ வெரி குட் சைஸ் ஆஃப் கார்பஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னாக்கா ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க, அடுத்த வேற ஏதாவது அசட்டுக்கு மூவ் பண்ணுங்க. ஸோ டாக்ஸ் பே பண்ணுறதை பற்றி தயவு செஞ்சு எந்த விஷயத்துலையும் கவலைப்படாதீங்க. டாக்ஸ் இருக்கா தயவு செஞ்சு முதல்ல பே பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில்ட்ரன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி கடைசி காலத்தில் குழந்தைங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இப்போ கடைசி காலம் நெருங்க 40 வயசுக்கு தாண்டினாலும் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இது எல்லாத்துக்கும் பிளான் எப்படி சார் பண்றது? இன்சூரன்ஸ் எடுக்கணுமா இல்ல வேற எந்த மாதிரி பிளான் சார் பண்ணுங்க? ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க எப்படி ஏர்லியா பிளான் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் ஏர்லியாவே பிளான் பண்ணுங்க. ஏர்லியாவே பிளான் பண்ணிட்டு யூ பை அ குட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பேஸ் பாலிசி வந்து ஒரு 10 லட்ச ரூபா பேஸ் பாலிசி இருக்கும். டாப் அப் வந்து ஒரு ஃபைனா ஒரு 50 to 90 lakhs இருக்கிற மாதிரி ஒரு 1 crore இருக்கிற மாதிரி ஒரு டாப் அப்போட ஃபேமிலி ஃப்ளோட்டரா நீங்க வாங்கி வச்சிங்க. தென் யூ நீட் நாட் worry about it. ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு சஃபிஷியண்டா அந்த இடத்துல கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து பிளான் ஏர்லி அங்கேயும் வந்து நீங்க இப்போ வந்து ஒரு 40-50 இப்போ ஆரம்பிக்கவே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து 40க்கு பிஃபோர் பண்ணவே இல்லைன்னா ஆஃப்டர் 40 பண்றதுக்கு பாசிபிள் இருக்கா சார்? ஆஃப்டர் 40 பண்ணாலும் அந்த கார்பஸ் ரீச் பண்ண முடியுமா? யூ கேன். பட் என்ன ப்ராப்ளம்னாக்கா யூ ஷுட் பி வெரி வெரி அக்ரெசிவ். நிறைய அமௌண்ட் போட வேண்டியது. நிறைய நீங்க அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 100 ரூபா ஏர்ன் பண்றீங்கன்னாக்கா 60 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ வந்து ஸோ 60 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நீங்க நினைச்ச அந்த கார்பஸை
கொண்டு வர முடியும். இட் இஸ் அகைன் ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வரச்சே வந்து ரிட்டையர்மெண்ட் நீங்கள் எடுத்துன்னு வச்சுங்கன்னா இட் இஸ் லைக் ஒன் டே இன்டர்நேஷனல் கேம் மாதிரி தான் வந்து உங்களுக்கு என்ன டார்கெட்னு உங்களுக்கு தெரியும், அந்த டார்கெட்டை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இனிஷியல் ஓவர்ஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரன் ரேட்டை நீங்கள் கூட்டுறீங்களோ ஸோ பின்னாடி நீங்கள் விளையாடும் போது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடலாம், இதெல்லாம் பண்ணலாம். இல்லை நான் ஆரம்பத்துலேருந்தே நான் ரொம்ப லெத்தார்ஜிக்காக விளையாடிட்டு நான் ரொம்ப சேவ் எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக் ஹேண்டில் வந்து நாங்கள் வந்து இருக்கிற 8 ஓவர் 10 ஓவரில் வந்து நான் வந்து ஓவருக்கு 18 ரன் அடிக்கணும் அப்படின்னாக்கா வி ஷுட் பி லைக் தோனி மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றணும். ஸோ நம்ம லைஃப்ல வந்து எல்லா சமயத்திலும் நமக்கு தோனி மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் ஏர்லி. அப்பதான் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து கரெக்டாக சேவ் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைசி நேரத்தில் வந்து இட் பி அன்னெசரி பிபி, அன்னெசரி ஹார்ட் பர்ன்ஸ். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி அந்த இடத்துல. ஸோ 40 வயசுல நீங்க பண்ணாலும் நீங்க பண்றச்சே நிறைய வந்து ஈக்விட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வந்து நீங்க அங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடரலாமா சார்? தாராளமாக தொடரலாம், தவறே இல்லை. பட் ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்து ஒரு 2-3 பீரியடுக்கு வந்து நீங்கள் 2-3 இயர்ஸ் பீரியடுக்கு வந்து அட்லீஸ்ட் ஹேவ் சம்திங் இன் டு யுவர் கொஞ்சம் டெட்லேயும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அசட் அலோகேஷன்லேயும் இருக்கட்டும். டெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட விட்ராயலுக்கு தேவையானதெல்லாம் வந்து நீங்கள் அங்கேருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையானதெல்லாம் அங்கேருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஈக்விட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினாக்கா இட் பி ஃபார் அ லாங்கர் டேர்ம் வெல்த் கிரியேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. தெர் இஸ் நோ டவுட் இன் பார்க்கிங் மணி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன் ஈக்விட்டி. கம்ஃபர்டபுளாக நம்ம போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு ஈக்விட்டியில். ஐ ஹவ் ஹாட் சம் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஹூ இன்வெஸ்டட் ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 70 இன்டு ஈக்விட்டி. அவங்க என்ன சில பேர்கிட்ட கேட்டால் இவ்வளோ இப்பயும் ஈக்விட்டியில் போடுறாங்க, பரவாயில்ல ஈக்விட்டி இது க்ரோ ஆகும், எனக்கு அப்புறம் வந்து ஐ லீவ் திஸ் டு மை கிராண்ட் சில்ட்ரன், ஐ லீவ் திஸ் லெகசி டு அதர் பீப்புள் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இயர்லியா வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ இப்போ இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்து லோன் இஎம்ஐ முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே இருக்கு. லோன் இஎம்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றது எல்லாருக்குமே சாத்தியமா சார்? எல்லாருக்குமே இது சாத்தியமான விஷயம் தான். சாத்தியம் இல்லாததே ஒண்ணுமே கிடையாது. அகைன் திருப்பி சொல்றதுதான், ஸ்டார்ட் ஏர்லி தான். 23 வயசுல 25 வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா then there is no problem at all. உங்களுக்கு வந்து அதே நான் 40 வயசுல ஆரம்பிக்கிறேன்னாக்கா கஷ்டம், 45 வயசுல ஆரம்பிக்கிறேன்னா கஷ்டம். யூ நீட் டு ஸ்பெண்ட் அ லாட். 45 வயசுல வந்து ஒருத்தர் வந்து நான் இனிமேல் தான் நான் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் வந்து அவருக்கு வந்து அவருடைய டாட்டரோ சன்னோ அவங்களுடைய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல அடுத்த ஒரு 5 வருஷத்துல வந்து அவருடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்காக அவர் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு யூ நீட் டு கிரியேட் அ கார்பஸ். இந்த மாதிரிலாம் இருக்கச்ச வந்து they will have a mishaps in their life. கடைசி காலத்துல கஷ்டமாவே கடைசி காலத்துலயும் கஷ்டமாவே இருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் ஏர்லி. எது பண்ணணும், நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம படிச்சதெல்லாம் இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவோம். இளமையில் கல்ன்றது என்ன, சின்ன வயசுலயே படிச்சாதான் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணுவேன். அதே மாதிரி சேவ் பண்றதும் வந்து ஏர்லி ஸ்டேஜ் சேவ் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களால பண்ண முடியும். கண்டிப்பா சார். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரீத்தி, நன்றி.